பயிற்சி 6.1 கொஸ்டின் நம்பர் 13. 3i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப் எனும் விசை. அப்போ விசைன்னு வந்தாலே என்ன செய்யணும்? எஃப் எழுதிட்டு பாருங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படி கொஸ்டினை பார்த்த உடனே அது என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதிடணும். அப்புறம் வாங்க 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழியாக செயல்படுகிறது எனில், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து விசை செய்த வேலை ஒரு 2 சம் பார்த்தோம். இப்போ வந்து திருப்பு விசைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. திருப்பு விசைக்கு ஃபார்முலா டவ் வெக்டார் கேப் எது வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? டவ் கேப் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ திருப்பு விசை அப்படின்னா திருப்புறதுனாலே கிராஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆர் வெக்டார் கண்டுபிடிப்பு ஒரு ஃபார்முலா ஷார்ட்கட் வழி மைனஸ் பொறுத்து. டி கண்டுபிடிக்கனா செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா வழி மைனஸ் பொறுத்து. இது ஃபார்முலா கிடையாது, ஒரு ஷார்ட்கட் ஐடியா. அப்போது இங்கே விசைக்கு தொல்லை இல்லை, எஃப் அழகாக எழுதிட்டோம். இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறது வழி மைனஸ் பொறுத்து. இது பாருங்கள், இந்த வெக்டர் வழியாக. ஓகேவா? அப்போ வழியாகன்னு போது இதை ஃபஸ்ட்டில் எழுதுகிறேன். மைனஸ் இந்த வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ற வெக்டரை நிலை வெக்டரை கொண்ட புள்ளியை பொறுத்து. ஸோ வழியாக பொறுத்து, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வழி மைனஸ் பொறுத்து. ஸோ மைனஸ் போட்டு அந்த பொறுத்துக்கு என்ன வெக்டர் வருது? இந்த நிலை வெக்டர். இதை எடுத்து ப்ராக்கெட் போட்டு எழுதுறீங்க. இந்த 3 வெக்டரை தூக்கி அப்படியே எழுதுங்க. மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனால் இந்த டேர்ம் கிடைக்கும். கரெக்டாக தெரியுதா? உள்ளே மைனஸ் எடுத்துகிட்டு போது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னுட்டு நிறையா பார்த்துருக்கோம். அதனால் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதை கழிச்சு போடுங்க. ஐ கேப்பையும், அப்புறம் 2j கேப் 3j கேப் 5j கேப், அப்புறம் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 3 கேப் மைனஸ் 4k கேப். சாரி, 3k கேப் மைனஸ் 4k கேப் இஸ் அது எவ்வளோ கூட்டினா மைனஸ் 7k கேப். இந்த திருப்பு விசைக்கு ஃபார்முலா டவ் கேப் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இதை மாற்றி போடக்கூடாது. எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு போட்டிங்கன்னா தப்பு. ஆர் கிராஸ் எஃப் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 வெக்டாரையும் கிராஸ் பண்ணோம்னா டெட்டு போடணும். இதுவும் நம்ம 11th பார்த்த மாடல் தான். இப்போ ஆர் வெக்டாரோட ஐஜேகேப்போட கெழுவெல்லாம் எழுதணும். 2 5 மைனஸ் 7 இங்கே எழுதிருங்க. 2 5 மைனஸ் 7. அடுத்து எஃப் வெக்டார் கேபிட்டல் எஃப் வெக்டார் இங்கே இருக்கு பாருங்க. 3 4 மைனஸ் 5. அதுதான் 3 4 மைனஸ் 5 எழுதியிருக்கேன். இப்போது இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ கேப் வழியாக விரிவுபடுத்துறீங்களா? ஐயை விரிவுபடுத்தும் போது இது கட் ஆகிடும். இது மைனஸ் 25 வரும். இந்த சைடு பெருக்கும்போது ஒரு மைனஸ் ஆட் ஆகும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 7 28. அடுத்து இதோட இடம் குறி மைனஸ் இல்லையா? அப்போ மைனஸ் ஜே கேப். இப்போ எது கட் ஆகிடும்? இந்த லைன் கட் ஆகிடும். மீதி இருக்கிறது 2 5 மைனஸ் 10. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ஒரு மைனஸ் ஆகும். 3 7 21 ப்ளஸ் 21. ஓகே. அடுத்து ப்ளஸ் கே கேப் எழுதியாச்சு. இது கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் பெருக்கிறீங்க, இது ரெண்டையும் பெருக்கி இங்கே போடுறோம். ஸோ இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளெல்லாம் சுருக்குனா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். மறக்காமல் ஐ கேப் ஜே கேப் கே கேப் போடணும். அவங்க என்ன கேட்குறாங்க? இதில் 3 கொஸ்டின் பாருங்கள். திருப்பு விசை கண்டுபிடிக்கணும், எண் அளவு கண்டுபிடிக்கணும், திசை கொசைன் கண்டுபிடிக்கணும். எண் அளவுனா டெட் எடுக்கணும், மாடுலஸ் மேக்னிடியூட் சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் திசை கொசைன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சோம், டவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எண் அளவு கண்டுபிடிக்கணும்னா மட்டும் எடுக்கிறோம், மாடுலஸ். அது என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் இந்த ஐயோட கீழ் ஸ்கொயர் 9, ஜேவோட கீழ் மைனஸ் 11 ஸ்கொயர் பண்ணால் 121. உள்ளே வந்து எப்பவுமே ப்ளஸ் தான் போடணும். ஏன்னா மைனஸ் 11 ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 11 பண்ணுறது 121. அதனால தான் ப்ளஸ் 121 போட்டிருக்கேன். மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 49. ஸோ இதை கூட்டினா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போது எண் அளவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து திசை கொசைன்கள் போடணும். இது எப்படி போடணும்னா இந்த ஐயோட கீழ் இருக்கு இல்லையா? 3 இங்கே கண்டுபிடிச்சிரும் பாருங்க அந்த எண் அளவு. அதை கீழே வகுத்தலாக போடணும். கமா ஜேவோட கீழ் மைனஸ் 11 இந்த ரூட் 179 எழுதுகிறோம். கமா கேவோட கீழ் மைனஸ் 7 இந்த எண் அளவு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை எடுத்து எழுதும்.
இதுதான் திசை கொஸ்டின். ஸோ மொத்தம் இதில் 3 கொஸ்டின் 1 2 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் நல்லா மைண்ட் பண்ண வேண்டியது இந்த ஆரோட ஃபார்முலா. அவ்வளோதான் இந்த சம்.